வேணும்னா சொல்லு, நான் வேணா செஞ்சு தரேன். அந்த ஆண்டவனே வந்தாலும் உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. என்னதான் செஞ்சாலும் உங்க 2 பேர் வாழை நிறுத்த முடியுமா? வாங்க சித்தப்பா. சரியா சொன்னடா. என்ன நீ என்ன சொல்லிட்டு போறாரு? வாழை நிமித்த முடியாதா அப்படின்னா? உன் புருஷன் என் அண்ணன் நம்ம 2 பேரையும் டாக்னு சொல்லிட்டு போறான். அப்படியே சொல்லிட்டு போறாரு. இருங்க, நீ அவரை வச்சுக்கிறேன். அவரை நீங்க எங்களை டாக்னு சொன்னா என்ன, பேய்ன்னு சொன்னா என்ன, எப்படியோ கண்மணி இனிமே இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அது வரைக்கும் சந்தோஷம் தான். அம்மா, இது கண்மணியோட வீடுதான். ஆமா சார். ஆமா சார். நீங்க? நான் மாதேஸ்வரன். நீங்க அவங்க அம்மாவா? நான் இல்ல, இவங்கதான் அவங்க அம்மா. ஓ, ஆமாங்க. நான் அவளோட சித்தி. வணக்கம்மா. வணக்கங்க. உட்காருங்க சார். தரேன்க்கா. இந்தாங்க சார். நான் போய் கண்மணியை கூட்டிட்டு வந்துடுறேன். ஹாய் கண்மணி. ஐயோ சார், நீங்களா? வாட் a surprise. Why is it surprising, கண்மணி? Good talent deserves personal visit. மா, சார் யார் தெரியுமா? சென்னையில பிரபலமான ஐடி கம்பெனியோட ஓனர். அம்மா சித்தி இன்ட்ரோ எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். பட் சார், இது தேன்மொழி, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். வணக்கம் சார். வணக்கம்மா. சாரி சார், உங்களை பார்த்த ஆச்சரியத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சாப்பிடுறீங்க, காஃபியா டீயா? அதெல்லாம் வேணாமா. உன் கையால ஒரு இடியாப்பமும் வடகரியும் வேணும். அதுக்கு என்ன சார், கொடுத்துட்டா போச்சு. எனக்கு இல்ல கண்மணி, மொத்தமா என் கம்பெனில வேலை செய்யற 150 பேருக்கு வேணும். சார், அது ஒரு நாளைக்கு இல்லம்மா, தினமும். சார், என்ன சார் சொல்றீங்க? எஸ், இனிமே என் கம்பெனியோட ஃபுட் மெனுல இடியாப்பம் வடகரி நீங்க தான் சப்ளை பண்ண போறீங்க. சார், சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல சார். ஏன்? சார், உங்க கம்பெனி வாசல்ல இடியாப்பத்தை சாப்பிட்டுட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் நம்பரையும் கேட்டு வாங்குனீங்க. உங்களுக்கு எப்பயாச்சும் இடியாப்பம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா எனக்கு போன் பண்ணி கூப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீங்க இப்படி. அன்னைக்கு நான் டேஸ்ட் பண்ணது இந்த உலகத்தோட பெஸ்ட் இடியாப்பம் வடகரி. அத நான் என் எம்ப்ளாயிஸ்க்கும் கொடுக்கணும்னு விரும்புறேன். அவங்க சந்தோஷமா சாப்பிட்டு நல்லா வேலை பார்த்தா தானமா என் கம்பெனியோட growth இன்க்ரீஸ் ஆகும். குமார், இந்தாங்க சார். வெயிட் பண்ணு. வாங்கிக்கம்மா, வாங்கிக்கம்மா, இந்தாங்க. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. 1 lakh as advance. Consider it not just as a payment, but an investment in your talent. வாழ்க்கையில இவ்ளோ பணத்தை நான் மொத்தமா பார்த்ததே இல்ல சார். கண்டிப்பா இதுக்கு மேலேயே நீங்க பாப்பீங்கம்மா. நிஜமா சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு புரியல. You don't have to. Just stay consistent. Keep your standards high. You'll go very far. Kanmani, I believe in you. Thank you sir. Thank you so much sir. You are most welcome. You truly deserve it. Actually, இந்த ஆர்டர் ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சனுக்கு போக வேண்டியது. அவங்க சப்ளை பண்ற மெனுவுல கண்டிப்பா உங்க இடியாப்பமும் வடகரியும் இருக்கணும்னு நான் சொன்னேன். அவங்க குவாலிட்டி அது இதுன்னு என்னமோ பேசி ரொம்ப யோசிச்சாங்கம்மா. அதனால அவங்க ஆர்டரையே நான் கேன்சல் பண்ணிட்டேன். Now it's your stage. உங்க திறமை என்னன்னு இந்த உலகத்தை நீங்க காட்டுங்க. ஆல் தி பெஸ்ட் கண்மணி. வணக்கம். கிளம்புறேன். என்னடி இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? நல்ல விஷயம் தானம்மா. அப்படி இல்லடி, மாப்பிள்ளையோட ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு. மா, அத பத்தி பேசாத. இது ஏன் திறமைக்கு கிடைச்சிருக்கிற ஆர்டர். ஆனா 150 பேருக்குன்னா பெரிய ஆர்டர் ஆச்சே. அதுவும் தினமும் கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம்ல. அப்புறம் சமாளிக்க முடியாம மாட்டிக்க போறோம். நிஜமா இத நம்மளால பண்ண முடியுமா? ஏன் முடியாது? பயம் இல்லாம தான் நான் இங்க வந்தேன். என் திறமை மேலயும் என் கைப்பக்குவத்து மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது வெறும் ஆர்டர் இல்ல, நம்ம மீண்டு வரதுக்கான அஸ்திவாரம். இந்த பணம் தான் நாளைக்கு அரண்மனையா மாறும். என்ன கண்மணி, ஆடிமனை, அரண்மனை, அருவாமனைன்னு பஞ்ச் டைலாக்லாம் விடுற? பாஷா படத்தை விட பெரிய பிளாஷ்பேக்லாம் இருக்கும் போல இருக்கே. என்னதான் கதை? சொல்றேன். சார் 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 வாங்க உட்காருங்க சார். தேங்க்யூ சார்.
சார் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. அந்த ஐடி கம்பெனி, எந்த ஐடி கம்பெனி? நீங்க மீட்டிங் போயிட்டு வந்தீங்களே, ஆமா, அதுக்கு என்ன இப்போ? சார் அவங்க ஆர்டர் தரலன்னு சொல்லிட்டாங்க சார். என்ன காரணம் சொன்னாங்களா? அது வந்து சார், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? அவங்க சொன்ன கண்டிஷனுக்கு நாம ஒத்துக்கலையா சார்? அதான். அவங்க இடியாப்பம் வடகரியோட நம்ம கம்பெனி ஃபுட்டையும் டெலிவரி பண்ண சொன்னாங்க. அது எப்படி பண்ண முடியும்? இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல சார். ஆனா இந்த ஆர்டர் கிடைச்சிருந்தா வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் கிடைச்சிருங்க சார். அதுக்காக என் தன்மானத்தை விட்டு கொடுக்க சொல்றீங்களா? அதுக்கு இல்ல சார், இதை சொல்லதான் சார் நான் வந்தேன். அப்ப நான் கிளம்புறேன் சார். இதை நீங்க போன்லயே சொல்லிருக்கலாமே. இல்ல சார், இன்னொரு விஷயம் இருக்கு சார். என்ன விஷயம்? அவங்களுக்கு டெய்லி இடியாப்பமும் வடகரியும் சப்ளை பண்ண போறது நம்ம கண்மணி மேடம் தான் சார். அதுக்காக அக்ரிமெண்ட் கூட போட்டாங்க சார். சார் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நாம இதை விட்டுறக்கூடாது சார். ஏற்கனவே கம்யூனிட்டி கிச்சன் பிசினஸ க்ளோஸ் பண்ணிருக்கோம். நமக்கு ரொம்ப லாஸ். இந்த மாதிரி நேரத்துல இந்த ஆர்டர் கிடைச்சிருந்தா நமக்கு ஒரு பெரிய பிசினஸா இருந்திருக்கும். இத சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டு போக வந்தேன். அதுக்காக தான் சார் வந்தேன். நான் வரேன் சார். சாப்பிடாம இது என்னமா இட்லியோட விளையாடிட்டு இருக்க? இது விளையாட்டு இல்ல, பரிசோதனை. பரிசோதனையா? ஆமா, நீங்க தான் உங்க வீட்டு இட்லி பஞ்சு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதான் டீ பிடிக்குமான்னு பாக்குறேன். ஆனா பத்தவே மாட்டேங்குதே. அப்ப போய் தானே சொல்லிருக்கீங்க நீங்க. போதுண்டி உன் கடி ஜோக்கு. முடியல எங்களால, விட்டுடு. நான் இத எப்பவோ விட்டுட்டேன். நீங்க தான் விடாம இன்னும் சிரிச்சுட்டே இருக்கீங்க. என்ன கண்மணி, அதுக்குள்ள திரும்பி வந்துட்ட? அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் வித்து முடிச்சிருச்சா? அதானே, மொத்தமா யாராவது கேட்டு வாங்கிட்டாங்களாடி? இல்ல, அப்புறம் எப்படி சீக்கிரமா காலியாச்சு? நான் விக்கவே இல்லையே. என்னடி சொல்ற? இன்னைக்கு வியாபாரமே சரியில்லை, யாருமே வாங்கல. எப்பவுமே லைனுக்கு போற தெரு தானே, வழக்கமா வாங்குறவங்க கூடவா வாங்கல? எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க போல இருக்கு. கோயிலுக்கா? ஏன்? ஆமா, நீங்க அது கூட தெரியாம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டுருங்க. அதான் இப்படி ஆயிடுச்சு. என்னடி மொட்டையா பேசுற? விளக்கமா சொன்னாதானே புரியும். வீட்டுக்கு சீக்கிரமா வந்துட்ட, ஆனா ஏன் சீக்கிரமா வந்தேன்னு கேட்டா சீக்கிரமா பதில் சொல்லவே மாட்டேங்கிறியே. மாரியம்மன் கோயில்ல கும்பாபிஷேகமா, அதனால வீட்ல எல்லாரும் விருந்து உபசரிப்புன்னு தடபுடலாம் இருக்காங்க. கோயில்ல வேற அன்னதானம் போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய குண்டாலையும் அண்டாலையும் சாப்பாடு வந்து இறங்கிட்டு இருக்கு. ஏரியால பாதி பேர் அங்கதான் இருக்காங்க. சாப்பிடுறதுக்கு அங்க அவ்வளவு கியூ நிக்குது தெரியுமா? ஐயோ, அப்ப நம்ம வடை போச்சா? கை வலிக்க வலிக்க இடின்னு இடிச்சு அவ்வளவு இடியாப்பத்தையும் இடிச்சு புளிஞ்சனே கண்மணி. இப்படி என் தலையில இடிய இறக்கிட்டியே. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட? கோயில்ல விசேஷம் நீ முன்னாடியே சொல்லிருந்தா இன்னைக்கு இவ்ளோ இடியாப்பம் நம்ம புளிஞ்சிருக்க வேண்டாம்ல? இல்ல கண்மணி, எனக்கு அது நிஜமாவே மறந்து போயிடுச்சு. வயசாகுது இல்ல, மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. சீக்கிரம் டாக்டர் பாக்கணும். இப்ப இடியாப்பத்தை காலி பண்ணணுமே, அதுக்கு என்ன பண்றது? என்ன பண்றது? குப்பையில தான் கொட்டணும் போல இருக்கு. ஒரு ட்ரம் இடியாப்பத்தையுமா? ஐயோ, நான் உழைச்சு இடியாப்பத்தை புளிஞ்சா என் உழைப்பெல்லாம் வீணா போயிடுமே. என் மனசு உள்ள வலிக்குதுன்னா இடியாப்பத்தை புளிஞ்சு என் கை அதை விட பயங்கரமா வலிக்குது. சரசு, என்னடி பண்றது? எங்கேயாவது ஹோட்டலுக்கு எடுத்துட்டு போய் வாங்கிக்கிறீங்களான்னு கேக்கலாமா? யாரும் வாங்க மாட்டாங்கக்கா. ஏண்டி? திடீர்னு போய் கேட்டா எப்படிக்கா வாங்குவாங்க? அதெல்லாம் ஆர்டர் இல்லாம வாங்க மாட்டாங்க. அப்படியே ஹோட்டல்காரங்க நம்ம கிட்ட மொத்தமா வாங்குறதா இருந்தா நாம ஏன் கஷ்டப்பட்டு தெரு தெருவா அலைஞ்சு திரிஞ்சு இடியாப்பம் விக்க போறோம்? அப்போ இன்னைக்கு உழைப்பும் பணமும் மொத்தமா வீணா போயிடுச்சா? கோயில் கும்பாபிஷேகத்தை மறந்துட்டேன்ல, அதான் எனக்கு சரியான பாடம் புகட்டிடுச்சு. உண்மைதான்க்கா. உன்னோட சேர்ந்து நானும் அதை மறந்தே போயிட்டேன். நம்ம 2 பேருக்கும் இந்த தண்டனை தேவைதான். ஆனா நான் என்னங்க தப்பு பண்ணேன்? உங்க சாமி ஏன் என்ன தண்டிக்கணும்? தேன்மொழி, என் கூட கொஞ்சம் வரியா? எங்க கண்மணி? நீ வா சொல்றேன். ஏ கண்மணி, இவள கூட்டிட்டு எங்கடி போற? எங்கன்னு சொல்லாம கொள்ளாம எங்க போறீங்க? வெளிய போறப்போ எங்க போறீங்கன்னு கேக்குறது தப்பான பழக்கம். கரெக்ட் தானே கண்மணி? வா போலாம். அதெல்லாம் வெளி ஆளுங்களுக்கு தான் எங்களுக்கு சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் வந்து சொல்றேன், நீ வா. ஏய் கண்மணி, எங்க எங்கடி? ஏண்டி, இவ ஏற்கனவே ராங்கிக்காரி, புதுசா ஒரு வால் வேற வந்து ஒட்டிட்டு இருக்கு. இதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கே, எப்பா போதும்.